இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஸ்கிரீனிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவர் உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் உங்களை நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் உங்களுடைய இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். அதாவது சிலுவையில் அவர் செய்து எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சகல மக்களுக்காகவும் இனி பிறக்க போகிறவர்களுக்காகவும் பிறந்தவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அவர் செய்த காரியத்தை விசுவாசித்தால் மாத்திரமே, அதை நம்பினால் மாத்திரமே அவர் செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாக மாற முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கடவுளாகவும் உங்களுடைய இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுங்கள் என்றும் அவரை உங்களுடைய தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள் என்றும் அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுங்கள். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ உங்களை அர்ப்பணிங்களாமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. மத்தேயு சாப்டர் 16 verse 12. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? மற்றவருடைய காரியத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால், அந்த உண்மைத்தன்மை நமக்கு இராவிட்டால் நமக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலே உண்மை உள்ளவனா இருக்கிறார். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மை உள்ளவர்களா இராவிட்டால் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பவன் யார்? ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் எப்படியாக நடந்து கொள்கிறோம், உலகப் பொருட்களை குறித்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், மற்றவர்களுடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொள்கிறோம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். என் நாவில் சொல் புறப்பட முன்னமே நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய இருதயத்தின் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். என்ற சிந்தையை நீர் அறிந்திருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சிந்தையெல்லாம் பொல்லாததான் இருக்கிறது என்று கண்டு ஆண்டவர் மனம் வருந்தினார், வேதனைப்பட்டார். மனுஷனை படைத்ததற்கு அவர் வேதனைப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார். அதை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை உயர்த்தவும் அவர் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது தாவீது இப்படியாக சொல்ல, அவருடைய பிரைவேட் லைஃபை பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். தாவீது சவுலை பார்த்து 34ஆம் வசனம், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அந்த தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொல்லியிருக்கார். கரடியும் சிங்கமும் நம்மை டெஸ்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் வைக்கிற காரியம். கோலியாத் வைப்பது நம்மை ஆண்டவர் உயர்த்துவதற்காக. கோலியாத் இஸ் our promotion. Lion and bear is for our test. கரடியும் சிங்கமும் ஆண்டவர் நம்மை சோதிப்பதற்காக வைத்திருக்கிற காரியம். ஆண்டவர் பார்க்கிறார், தாவீதுடைய பிரைவேட் லைஃபை பார்க்கிறார், எப்படியாக அவன் இந்த காரியங்களை செயற்படுகிறார். நாளைக்கு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்க போகிறான். எப்படியாக ஆடுகளை இந்த நேரத்தில் அவன் மேய்க்கிறார். தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை எப்படியாக பார்த்து கொள்கிறான். அந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறான். அவன் அந்த காரியத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினான், அவன் கொடுத்த வேலையை உண்மையாய் செய்தபடியினான் அடுத்ததாக அவனுக்கு
ஆண்டவர் அவனை ப்ரொமோட் பண்ணுவதற்கு ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற கரடியும் சிங்கமும் நம்மை ஆண்டவர் சோதிப்பதற்காக அனுப்புகிற காரியம். அந்த காரியத்தில் நாங்கள் வெற்றி பெறும்போது கோலியாத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்புவது அது எங்களுடைய ப்ரமோஷனுக்காக, நம்முடைய உயர்வுக்காக. அதற்கு பிற்பாடு தாவீது அதுவரை யாருக்கும் தெரியாது. அந்த நாளிலிருந்து அவனை எல்லோருக்கும் தெரியும். பெண்களே பாடுகிறார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அதே போலத்தான் பிரியமானவர்களே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் அந்த காரியத்தை பார்க்கிறார். நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? உலகப் பொருள்களிலே அநீதியில் உள்ள உலகப் பொருள்களை நாங்கள் உண்மை உள்ளவர்களா இராவிட்டால் ஆண்டவருடைய ராஜ்யம் மெய்யான காரியம், ஆண்டவருடைய ராஜ்யத்துடைய காரியங்கள் நாங்கள் காணப்படுகிறவைகள் எல்லாம் நிலையற்றவை, காணப்படாததே நிலை உள்ளதா இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த மெய்யான ராஜ்யத்தை காரியத்தை நம்பி நமக்கு கொடுப்பவன் யார்? ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். சிங்கமும் கரடியும் நம்முடைய பரீட்சைக்காக அனுப்பப்படுகிறது. அந்த பரீட்சை நாங்கள் எப்படியாக செய்கிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறார். அது முடித்த பிறகு கோலியாத்தை ஆண்டவர் நம்முடைய ப்ரமோஷனுக்காக அனுப்புகிறார். அதை நாங்கள் வெற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை வெளியிலே கொண்டு வருகிறது அவனாயிருக்கிறார். ஆகையால் இன்றைய வாழ்க்கையிலே, இன்றைய நாளிலே நாங்கள் மற்றவருடைய காரியத்தை குறித்து நாங்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்கும் போது, சிறிய காரியத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தால் அதை சொல்லப்படுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் அவன் உண்மை உள்ளவனாயிருப்பான் என்பது ராஜ்யத்தினுடைய ஒரு பிரின்சிபலாக இருக்கிறது. அப்படியாக கர்த்தர் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக தொடர்ந்து நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.